Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தனியார் ஜவுளிக்கடை பணியாளர்கள் சென்ற வேனும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பேர் படுகாயமடைந்தனர். ஜவுளிக்கடை பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு குமாரபுரம் அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த வேனும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் வேன் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் வேனில் பயணம் செய்த 10 பேரும் காரில் வந்த ஒருவரும் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தனியார் ஜவுளிக்கடை பணியாளர்கள் சென்ற வேன் அதிவேகமாக இயக்கப்பட்டதால் விபத்து நிகழ்ந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள தைக்கால் தெருவிற்கு மறைந்த பாடகர் நாகூர் அனிபாவின் பெயரை சூட்டுவதற்கு அங்குள்ள பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 தினங்களுக்கு முன் நாகூர் தைக்கால் தெருவிற்கு மறைந்த பாடகர் அனிபாவின் நூற்றாண்டை முன்னிட்டு அவரது பெயரை சூட்டுவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக தங்களிடம் எந்த ஆலோசனையோ கருத்தையோ கேட்காமல் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு முடிவெடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த தைக்கால் தெருவாசிகள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் தைக்கா தெருவை மாற்றணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எங்களுக்கு பிடிக்கல. பொதுமக்கள்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்காம முடிவு எடுத்திருக்காங்க. அனிபா நூற்றாண்டு விழா வருகிறது. ஆனால் இந்த தெருவை மாற்ற வேணாம்னு நாங்கள் ஆசைப்படுறோம். வேறு எங்கே வேணாலும் மாற்றிக்கோங்க. ஆனால் தைக்கா தெரு பல வருஷமாக இங்கே தான் இருந்துகிட்ருக்கு. இந்த தெரு இப்படியே இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். கோவை மேட்டுப்பாளையத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் மக்களுக்கு பயன்படும் வகையில் பாலம் அமைக்க திட்டமிடப்பட்ட நிலையில் திறனற்ற திமுக அரசு சிந்தனை இல்லாமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் வடகோவை முதல் சங்கனூர் சந்திப்பு வரை 3.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேம்பாலம் அமைக்கும் பணிகளுக்கு திட்டமிடப்பட்ட நிலையில் திமுக அரசு அதை முருகன் மில் துவங்கி சிடிசி டிப்போ வரையாக உருவாக்கியுள்ளது. இதனால் இடைப்பட்ட பல்வேறு குறுக்கு சாலைகள் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் வகையில் உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளனர். எனவே 80 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை திமுக அரசு வீணடிக்காமல் வடகோவை முதல் சங்கனூர் சந்திப்பு வரை மேம்பாலத்தை முறையாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கடந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையோட அன்னபூர்ணாட்டை ஆரம்பித்து சங்கனூரோட வெளியில் இடத்துல தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்குது. இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது முருகன் மில்கிட்ட ஆரம்பித்து சிடிசி டிப்போட்டே முடிகிறாங்க. இது யார் இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பாலம் அமைஞ்சால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 கட்டரோடு அந்த தெருவில் அந்த பாலம் சுற்றி இருக்குது. 17 கட்டரோடுனா கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான மக்கள் அந்த ரோட்டை டெய்லி போவாங்க. யாரும் வெளியே வர முடியாது, உள்ளே போவாங்க. அந்த டிராஃபிக் ஜாம் 80 கோடியில் இங்கே வேஸ்ட்டாக தான் போகுது. அதனால் மக்கள் பயன்படுற வழியில் இந்த பாலத்தை கட்டி கொடுக்குறது எங்களோட கோரிக்கை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் மூழ்கி மாயமான கல்லூரி மாணவர் சடலமாக மீட்கப்பட்டார். கடலூரில் உள்ள அரசு கல்லூரியில் படித்து வந்த அக்கடவள்ளி கிராமத்தை சேர்ந்த சங்கர் கடந்த 20ஆம் தேதி சின்ன கள்ளிப்பட்டு பகுதியில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் குளித்தபோது திடீரென தண்ணீரில் மூழ்கி மாயமானார். 2 நாட்களாக தேடியும் சங்கர் கிடைக்காததால் அவரது உறவினர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நீண்ட நேர தேடுதலுக்கு பின்னர் தீயணைப்புத் துறையினர் சங்கரை சடலமாக மீட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.